கும்பராசி நேர்களுக்கு மார்ச் 2026 எப்படி இருக்கும்? நேர்களே, 5 கிரகம் சேர்க்கை ராசியில் இருக்குது. ராசியாதிபதி பகவான் சனி பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கும். சில காரியங்களில் திடீர்னு தடைகள் ஏற்பட்டு அதை முடிக்காமல் இருக்கிறவங்க, அந்த காரிய தடை இப்பொழுது விலகும் என்று சொல்வேன். ஆமாம், ஐயோ போன மாதம்னா என் வேலை நின்று போயிடுச்சுங்க, முடியலைங்க, இந்த மாதம் கண்டிப்பாக திரும்பி ஆரம்பிப்பீங்க, லாபத்தை பார்ப்பீங்க. சில வீட்டில் சுபகாரியம்லாம் நின்று போயிருக்கும், அதை திரும்பி அதுக்கு முயற்சி எடுத்திங்கன்னா அது இப்போ இந்த மாதம் முடியும் என்று சொல்வேன். ஏனென்றால் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு இருக்கின்றது. அந்த பார்வை பல காரியங்களை முடித்துவிடும். நீங்கள் அரசியல் இருந்தால் பேர் புகழ் பண வசதி எல்லாம் இருக்கின்றது. விவசாயிகளுக்கு சுமாரான காலம், வியாபாரிகளுக்கு அலைச்சல் உடன். வியாபாரிகளுக்கு சொல்ல, நீங்கள் இம்போர்ட் பண்ணாலும் சரி எக்ஸ்போர்ட் பண்ணாலும் ரொம்ப கவனிக்கணும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் ராகு செவ்வாயும் சேர்ந்து ராசியில் இருப்பதால் காலையே இந்த வேலை செய்யணுமே அந்த வேலை செய்யணுமே, போன மாதம் எனக்கு வேலை இல்லை, இந்த மாதம் ஒவ்வொரு வேலை இருக்குது, எப்படி முடிப்பேன், அப்படி இப்படின்னு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு, வயதான அப்பா அம்மா எல்லோருக்கும் சொல்கிறோமா, காலம் நல்லா இருக்குது, ரிலீஃப் வரும், ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் குறையும். ஆனால் டாய்லெட் பாத்ரூம் போகும்போது அது ஈரமாக வைக்காதீங்க, வைப்பர் போடுங்க. இல்லைன்னா உங்களுடைய காலே வழுக்கும், முது தண்டுலேயும் காலில் அடி வாங்குகிற வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலைக்கு செல்கிற, இந்த ராசி ஸ்பெஷலாக சொல்லணும், வேலைக்கு செல்கிற யங் சாப்ஸ், சில வீட்டில் கஷ்டமாக இருக்குது. இந்த 18 வயசுலேருந்து 25 வயசில் இருக்கிற பசங்க வேலைக்கு செல்றீங்க, பைக்கை டர்ன்னு ஓட்டுறீங்க இல்லையா, நீங்கள் தான் இந்த வாட்டிக்கு ரொம்ப உஷாராக இருக்கணும். இல்லைன்னா கால்லையும் முகத்துலேயும் அடி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளனப்பா, ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். கலைஞர்களுக்கு, ஆர்டிஸ்ட்களுக்கு, ஆல் டைப் ஆர்டிஸ்ட், பெயிண்டர்லேருந்து சினிமா டிவி நாடகத்தில் நடிக்கிறவங்க எல்லோருக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குது. வேலை அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்கள். பரிகாரம் விநாயகரும் துர்கை பிரீத்தி செய்ய வேண்டும். ஓம் கங்கணபதே நம அப்படி சொல்லி, அதுக்கப்புறம் ஓம் எங்க்லிங் சாமுண்டாவிச்சு, ஓம் எங்க்லிங் சாமுண்டாவிச்சு, ஓம் எங்க்லிங் சாமுண்டாவிச்சு இந்த ஜபம் பண்ணலாம். இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சது பண்ணலாம். இல்லைன்னா கோயில் போங்க, ஒன்றும் படிக்க முடியல, ஜபிக்க முடியலன்னா விநாயகருக்கு ஒரு விளக்கு, துர்கைக்கு ஒரு விளக்கு, அங்கே இருந்து பகவான் விநாயகர் அண்ணனாகவும் அப்பாவாகவும் பாருங்கள், துர்கையே அம்மாவாக பார்த்து மனசில், அம்மா தாயே நான் காலில் விழுறேன், என்னுடைய கஷ்டத்தை நீக்குமா அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்கள் கண்ணிலிருந்து தண்ணீர் விழுந்தா அந்த நேரமே உங்களுக்கு பிரச்சனை முடியுது என்ற அர்த்தம். இந்த பிரார்த்தனை செய்ய உங்களுக்கு இருக்கின்ற சகல கஷ்டங்கள் நீங்கி நீங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.